ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சிக்கன் சால்னா ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு கூட நீங்கள் நல்லா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு பேன் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அது கூட தேவையான அளவு நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தால் போட்டுக்கலாம், மிளகு இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபைனாக நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா இதை கொஞ்சம் வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்குவோம். இந்த பவுடர் போட்டு தான் இந்த சிக்கன் சால்னா செய்யணும். நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இதில் கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அன்னாசி பூ விருப்பம்னா சேர்த்துக்கலாம், ஜாதி பத்திரி கூட இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா வறுத்துட்டு இதை நான் ஆற வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு அரை கிலோ மாதிரி சிக்கன் எடுத்திருந்தேன். இப்போ இந்த அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கு பிறகு உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்ததுக்கு பிறகு மசாலா தூள் சேர்த்துக்குங்க, மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, கலர் வாரதுக்கு. இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 1/2 ஹவருக்கு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாட்டி நீங்கள் சும்மா ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி கூட நீங்கள் இதை வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நல்லா சிக்கனை எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருவோம். 1/2 ஹவர் மாதிரி ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம அடுத்து சிக்கன் குழம்புக்கு நம்ம என்ன மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் மசாலா, மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாம் இதில் நல்லா சேரும். நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணிடுவோம். நல்லா மேரினேட் பண்ணினா தான் இந்த சிக்கன் சால்னால் சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் சரி வெளியில் சரி ஒரு 1/2 ஹவர் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மேரினேட் பண்ணியாச்சு, வச்சுருவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதில் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் நம்ம போட்டுட்டு இதை நம்ம தாளிச்சிட்டு இதில் நீங்கள் தேவைன்னா பட்டை, கிராம்பு, ஏலம், பிரியாணி இலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் வாசனைக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு நான் பெரிய வெங்காயம் வெட்டி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் நம்ம முதல்ல சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் தேவையான அளவு சேர்த்துட்டு அதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நான் சிக்கன் ஒரு சைடாக வச்சுருக்கேன், அது மேரினேட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ அது அப்படியே இருக்கட்டும். நம்ம நல்லா அதில் நல்லா தயிர்லலாம் நல்லா ஊறி இருக்கும்போது நல்லாயிருக்கும் செய்ய. இப்போ இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணான்னு நினைக்கிறவங்க வெள்ளைப்பூடு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போ தேவையான அளவு தக்காளி போட்டுக்குங்க. தக்காளியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஓரளவு வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேக வைங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக உருளைக்கிழங்கு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் சால்னா உருளைக்கிழங்கு டேஸ்ட்டோடு இருக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெயிலே நல்லா உருளைக்கிழங்கு ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிக்கன் ஏற்கனவே மேரினேட் பண்ணியிருக்கிறனால டக்குன்னு குயிக்காக வெந்துடும். இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் போட்டு தக்காளியோடு போட்டு நல்லா வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. உப்பும் போட்டுட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே நம்ம நல்லா இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி கல் மாதிரி சில நேரம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் சேர்த்துக்குங்க, மஞ்சள் தூள் விருப்பம்னா சேர்த்துக்குங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அது போக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஓரளவு கிழங்கு பாருங்கள், நல்லா இந்த மிளகாய்த்தூள், மசாலாத்தூள், உப்பெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா இது பண்ணிக்குங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த கிழங்கை நல்லா அந்த மிளகாத்தூள், மசாலாத்தூளெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நல்லா ஓரளவு லைட்டாக இந்த மாதிரி வேக விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை அதுக்கு பிறகு சேர்த்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இப்போ சிக்கனை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்களும் விரும்பியே சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நான் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இந்த சிக்கன்.
அடுத்த நாளும் கொஞ்சம் மிஞ்சி இருந்துச்சு. நான் இதை சாதத்துக்கு சாப்பிடும்பொழுது அதுவும் நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. என்ன எனக்கு சாதத்துக்கு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அந்த குழம்பை வந்து இந்த இன்னொருக்கா ஹீட் பண்ணும்பொழுது கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்பவே காரம் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். என்னோடய இதில் பார்த்திங்கன்னா காரம் நல்லா போட்டிருந்தேன். ஆனால் கடைசியாக நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி போடும் பொழுது காரம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுட்டு இது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா நம்ம கடைசியில் தேங்காய் கசகசா அரைச்சி ஊற்றும்போது காரம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாகவே செஞ்சால் ஃபைனலாக நம்ம அதை அரைச்சி ஊற்றும்பொழுது அந்த காரம் வந்து பேலன்ஸ் ஆகி வரும். நான் இப்போ இதுக்கு வந்து காரம் நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் கசகசா முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கு பிறகு காரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி முந்திரி, கசகசா, இதோட கொஞ்சம் தேங்காய், இது 3ஐயும் நம்ம நல்லா அரைச்சி போட்டுக்குவோம். அப்படி இல்லாட்டி இதில் மிளகு கொஞ்சம் போட்டு இல்லாட்டி பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு அரைச்சி போட்டு அந்த காரம் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இதில் வந்து தேங்காயும் போட்டு ஃபைனாக அரைச்சிருங்க. நான் தேங்காய் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணால் சுவையான சிக்கன் சால்னா ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி போட்டுக்குங்க. காரம் பத்தாட்டி மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு இறக்கிக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக குழந்தைகள் சிக்கன் பீஸ் ஒன்று வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இந்த சிக்கன் சால்னா. நானும் யூடியூப் ஒன்று பார்த்து தான் இதை செஞ்சேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக செஞ்சேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.